பேசுது. அதே மாதிரி கல்யாணம் வேணுமா பொண்ணால வெளிநாடு அனுப்பலாமா? நீதான் சொல்லணும். வேலையில உத்தரவு வேணும்னு கேட்ட உத்தரவு காமிச்சாச்சு. கல்யாணம் வரன்னு கேட்ட கல்யாணம் வர காமிக்க போற. சொத்து வேணும்னு கேட்டா ஒரு சொத்தை எதிர்பார்த்துட்டு அந்த சொத்தையும் கைப்பற்றி கொடுத்தாச்சு. எல்லா காரியமும் உனக்கு நடத்தியாச்சு. இந்த நல்ல காரியம் நடத்துறதா இல்ல பொண்ணால வெளிநாட்டுக்கு அனுப்பலாமா? தாய் இங்க வந்து ஒரு 70-80 ரூபா 90 ரூபா வருது. அங்க அனுப்பிச்சுட்டு ஒரு 4 லட்சம் ரூபா வருது. அந்த 4 லட்சத்தை விடுறதா இல்ல இந்த 1 லட்சத்தை பிடிக்கலாமா? 1 லட்சத்துக்கு உள்ள அப்படின்னு சொல்லி 2 தங்க பொம்மை அளவாஞ்சிட்டு கிடக்குது. பணமா கல்யாணமா? கல்யாணங்கிறது கொஞ்சம் பொருள் நல்ல அடையாளம் காமிச்சிருந்தாயா வெளிநாடு அனுப்பிச்சுடு. புரிஞ்சுதா? தாயி வெளிநாடு அனுப்பிச்சுட செய்யற தொழில் அவன் பொண்ணுக்கு வரணும். புரிஞ்சுதா? அவ வந்து தங்கத்தை ரொட்டி காமிக்க வேண்டியது என் பொறுப்பு. புரிஞ்சுதா? அதே மாதிரி வெளிநாடு போயிட்டு வரதுக்குள்ள வரனே அமைச்சு கொடுத்துருவேன். என்ன அமைச்சு போடு. என்னுடைய விசுவரூபத்துல நின்னே தீரோனு அங்க வந்து நிக்கிறத அத்தனை பேருக்கு சம்ஹாரம் பண்ணியாகனு. புரிஞ்சுதா? தாயே அதிசயம் நடக்குமாயா என்ற வட்டியில அது போக எது சுந்தரம் 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 என்னன்னா என்ற காலம் வந்து சுந்தரம் சுந்தரம் சுந்தரம்னு கேட்டுட்டு இருக்குது. வெளியே சொல்ற சுந்தரம் கிட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறியா? சுந்தரத்துக்கிட்ட காரியம் நடந்துரு. தகுதிமையாய முடிச்சு கொடுத்தா கோடிக்கணக்கா முடிச்சுக்கோ. வாகனத்துக்கு ஒண்ணு உனக்கு தொழில் தேங்காய் போட்டு என்ன விலை கம்மியாகுது. தேங்காய் பருப்பும் கம்மியாகுது, தேங்காயும் கம்மியாகுது. எல்லாம் கொள்முதல் கூட இல்லாத போயிடும். தோட்டத்துக்காரங்களுக்கு சொல்றேனப்பா, புரியுதா? தோட்டத்துக்காரங்க தேங்காய் விலை ஏறு அப்படின்னு நல்லா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தேங்காய் விலை ஏறாது, இன்னும் விலை குறையும். புரிஞ்சுதா? அதனால பார்த்து 10 சரக்கு வாங்கு செய்யி. என்னைக்கு உனக்கு நட்டத்தோட மாட்டோம் போ விடுவிடா. ஏர் வாங்கி போடலாம். தகிரிமா நெல்லு கொஞ்சம் விலை ஏறுது உனக்காக ஏத்தி விடுறது கை மாற்றி போடும். போதுமா? தொழிலுக்கு உத்தரவு கொடுத்தாச்சப்போ துணிஞ்சு நடத்து. புரிஞ்சுதா? அதே மாதிரி பொண்ணால நல்லதுபடி கொடுத்துட்டுனா முதலாளி ஆக்கிடுது. புரிஞ்சுதா? முதலாளி ஆக்கி பாட்டிய தங்கத்தை ஓட்டி தங்க வளத்துல வந்து தந்துடுனப்பா. அடனை அடைச்சு கொடுத்துறேன், கை மாத்தி கொடுத்துறேன். பத்திய கை மாத்தி கொடுத்து தொழிலே ஆரம்பிச்சு அள்ளிப்படி இருந்து அடியான வாழ வச்சு கொடுத்துறனாயா. அதே மாதிரி பொண்ணா பிரச்சனைக்கு அந்த நோவுக்கு எத்தனை பக்கம் போயிருப்பான் அடியா. எத்தனை காசு செலவு பண்ண நான் 1 ரூபா கூட வாங்கல இல்லையா என்ற பட்டியல மனசார நின்ன பண்ணியாச்சு. பயப்பட வேண்டாம். நான் இருக்கிறப்போ அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி கூட வந்து நிக்க. அடுத்தது ஐயா பக்கத்திலேயே இருக்குது. முதல்ல சொன்னேன் புரியலையா? பக்கமா இருக்குது, நீ தூரமா தொலாவிட்டு இருக்கிற அப்படின்னு முதலேட்லயே சொன்னேன். அந்த பக்கத்துல இருக்கிறது கூடிய சீக்கிரம் மனசுல நினைச்சிட்டு இருக்கிற காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்றேன். புரிஞ்சுதா? அதனால எல்லாம் அவையும் தப்பா இல்ல, இங்கேயும் தப்பா இல்ல. சில காரணத்தோட அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் மாத்தி போடலாம். மாத்ததை நான் கூட வந்து தொழில கொஞ்சம் கண்ணு கத்துமே இறங்கு பாத்துக்கலாம். ஐயா கையூட்டு போட்டு வந்தோம் நிக்கிறியே நல்லியா தாயி. நான் எப்படி இந்த கத்தி பணமால் நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி பட்டி அத்தனை இன்னைக்கு ஏமாந்த குழப்பம் வச்சிருச்சாயா. கருத்ததெல்லாம் தண்ணி பெருத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு ஏமாந்து கையுட்டு இன்னைக்கு பட்டி படுக்கலாம் சாஞ்சி நிக்குது. தொழிலை முறை போட்டாங்க, செல்வாக்கை முறை போட தங்கங்கள் திக்கால் கொண்டா ஓடி நிக்குதாயா. மோத்தத்துல இன்னைக்கு அலங்கோலமா நிக்கிற பட்டி இன்னைக்கு அலங்காரம் பண்ணிக்காம வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இந்தாலியா தாயி தாயி நீயும் எங்கெங்கயோ போய் கையேந்தி பார்த்துட்ட, எங்கெங்கயோ போயும் பார்த்துட்ட, நல்லது பண்ண முடியல. கடக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிறியாயா. இந்தாலியா ஒண்ணு பயப்பட இங்க நிக்காம மரபொல்லாம் பேசுறது புரியுதா? பயப்பட வேண்டாமாயா, கைப்பற்றி கொடுத்துறனாயா. வெளியே செஞ்சு நிக்கிறாயா. படிப்படியா நீ பட்டிய மணிக்கு வேடிக்கை பார்த்துதாயா. நான் எப்படி இந்த கத்தி மனமால நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி வட்டி அத்தனை அக்னியா ஆறா பேருக்கு நிக்க பட்டியில வந்து நிக்கிறாயா.
ஒரு வட்டி அத்தனை நீ இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சொன்ன சேர்த்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு 4வது திசைட்டு திசை மாதிரி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாத வந்து கையெழுதி நிக்கிறியா நீ முடக்கி போட்டாங்கப்பா புரிஞ்சுதா முடக்கி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சாயா நீங்க திங்கிறது சோறுல விஷத்தை பிடிச்சி வேடிக்கை பார்த்துருந்தாயி நானுக்கும் தைரியமான இல்ல இதுல இருந்து எப்படி மீளணும் எப்படி கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும் நான் இந்த அப்புறமா நான் இருக்கிற தைரியமான இல்ல 13ஆம் நாள் கற்பரான்னு அடையாளம் போட்டுருவா நீ தொழிலுக்கு வச்சுக்கிறீங்க என்ன பார்த்தா நான் பார்த்துக்கிறேன் போதுமா இத்தனை லாபம் போட்டு நிக்குதே இது இப்ப நான் 7 வரும்போது தாயி நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனோ அதே மாதிரி வட்டி அத்தனை நிக்கி அக்கடி முனை மேல நிக்கிறாயா இல்ல மத்தனையும் இன்னைக்கு தத்தளிச்சு இன்னைக்கு தனந்தறியாம முடிச்சுட்டு நிக்கிறாயா வட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி முடிஞ்சு தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம தங்கங்கள் தடுமாறிட்டு நிக்குதாயா உடல்லையா கை கடக்க மாட்டேங்குது இன்னைக்கு அனுபவமா போய் நிக்குது தாயே ஒரு வட்டி இன்னைக்கு முடக்கி 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சாயா இந்த 6 மாச காலத்துல ஒன்னும் சமாளிக்க முடியாம நிக்குது இதுக்கு விட தேடி அதை பங்கம் இல்லாம காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் ஏதாவது ஆகி போயிருமா அப்படி இப்படி பயக்க வேண்டாம் அதெல்லாம் மன முடியாது வீட்டு கொடுத்தனாயா வந்து நிக்க சொல்ல மத்ததை நான் பாத்துக்கிறேன் போக்குவரத்தை வச்சுக்கோ இல்லையா எத்தனையோ மாற்றத்தை கொடுத்து வச்சுக்கிறா இல்லையா பட்டியல வந்து நின்ன போது வெறும் பட்டியா ஒண்ணு நின்னுச்சு இன்னைக்கு எத்தனையோ மாற்றத்தை கொடுத்து வச்சிருக்கேன் பயன்படுத்திக்க அடிமை தொழில் தான் புரிஞ்சுதா வியாபாரம் எல்லாம் பண்ண வேண்டாம் நட்டமாயி போயிரு அடிமை தொழில் மாச்சம்பளம் புரியுதா அமைச்சு கொடுத்துட்ற எல்லாரும் பங்குமலாமா அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி அமாவாசை முடிஞ்ச கையோட உட்கார வச்சாரு போதுமா ஐயா ஆங்கார கருப்பம் கொட்டில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா உள்ள தடுமாறி போச்சா இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்கிறாயா இன்னைக்கு மாட ஒரு பக்கம் கண்ணு ஒரு பக்கமா தசிவிட்டு தசு மாதிரி இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்கிறடா இன்னைக்கு தத்தளிச்சு நிக்கிறது எனக்கு கடை போட்டு கொடுத்து என்ன வட்டி வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா இல்லையா கூடானத்துக்கு கேடா முடிச்சு இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு அவதூறம் போயிடுதப்பா இதுக்கு மீட்டு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா பயப்படாத நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுதி பார்த்துட்டு கடற்கூல நீ நம்பி வந்து நிற்கிறேன்றதாங்க கவலைப்படாத நான் இருக்க தகுதிமா நெல்லு பட்டி மீட்டு கொண்டு ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு சில சூது நடக்குதாயா அந்த சூதெல்லாம் கழிக்கிறவர்களை கழிச்சு கூட்டுறவர்களை கூட்டு தேர்வை போடலாம் பயப்பட வேண்டாம் குடிச்சு கொடுத்தாரு போதுமா புரியுதா முறையோட வந்து நிக்கிறேன் போகாத தேவாதி இல்ல போகாத பக்கம் இல்ல இன்னைக்கு பட்டி பெருகலேன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா டல்லியா தாயி அது போகும் இல்லத்துக்குள்ளார மலையளவு போட்டுட்டு நிக்கிறீங்க டல்லியா தாயி மீட்டு போலமாயா இங்கே கவலைப்பட்டு நிக்கிற ஒரு மீட்டு கொண்டாடி தர வேண்டியது எங்க பொறுப்பு போதுமா அதெல்லாம் அவங்க அதை சொல்றாங்க இப்படி எதை சொல்றாங்க எல்லாம் போட்டு உழப்பிட்டு நிக்க கூடாது தாயும் தவப்படுமா நான் இருக்கிறனாயா 3.25 நாளையில அன்னத்திலே மாத்திடுவேன் புரியுதா வீட்டு கொடுத்துறேன் கைப்பற்றி கொடுத்துறேன் நான் யாராச்சும் கொடுத்தேன் பத்திரா வச்சுக்க ரசம் போட்டு காமாட்சி வந்து நிக்கிறா வெந்தைவா காமாட்சி ஆயா ரசமுட்டியா கும்பிட்டியா கும்பிடுறியா அவளுக்கு ஒரு பாக்கி நிக்கிறா வந்து நிக்கிறா கருப்பு கையில வச்சுக்கிட்டு புரிஞ்சுதா கருப்பு கடி கொடுக்கலான்னு தான் பாக்குற ஆனா நீ தான் தனியா நிறுத்திட்டு இருக்க ஒரு இடத்துக்கு போய் கையெழுந்திட்டு வந்து போதுமா போ ரோட்ல பட்டு நீ தடுமாறி நின்று நீ காரியம் கை கூடாது நிக்கிறாயா தாயி முயற்சி பண்ணாலும் முயற்சி அத்தனை தோல்வியாய் நிக்கிறாயா சிலது கை போடுற மாதிரி வந்தது நீ கைவிட்டு போயிட்டு நிக்குது இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து என் வட்டியில கொட்டு போன சத்த கேட்கணும் கேட்டுட்டு நிக்கிறாயா தாயி எந்த விதத்துலயும் பங்கமெல்லாம் திசை நான் காமிக்கிறேன் திசை நான் காமிக்கிறனாயா திசை காமிச்சு அந்த காரியத்தை முடிச்சு இதே வட்டியில் நிறுத்தி அழகுதே ரோட்டி காமிக்கிறனாயா சத்தியம் பார்த்து பத்திரா வச்சுக்க ரசப்பட்டு கொடுத்துக்க என்னென்னமோ நடக்குது தொழில் பிரச்சனை சிக்கல் மன உளைச்சல் இனிமே 1000 முயற்சி பண்ணி பார்க்க முயற்சி அத்தனையுமே தோல்வியா நிற்கிது இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கேட்டு வெறும்பட்டியா வந்து நின்று சில தடை போட்டு கொடுத்துருக்கா அந்த தடை பிரகாரம் போ அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கலாம் அந்த வியாபாரம் ஒரு வியாபார தொழில் ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு நிக்கிறியா அந்த தொழில ஆரம்பிச்சா நல்லபடியா நடக்குமா மாட்டமா அப்படின்னு அங்கலப்பட்டு நிக்கிறியா அந்த தொழில ஆரம்பிக்கிறதுக்கு நான் தான் கூட வரும் இல்லையா நட்பொருளாமாயா எந்த விதத்தையும் விண்ணப்படாது அமாவாசை முடிஞ்சு ஆரம்பிக்கலாம் அள்ளி படியாந்து போடலாம் கொஞ்சம் கோபத்தை குறைக்க வேணுமா ஒன்னா கோபம் கருப்பு கோபத்தை கூட மீறுதாயா
புரியுதா? ஆகி எல்லாத்தையும் அனுசரிச்சுப்போ, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓவரவோம் ஐயா இருக்கிறவங்க விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறேன்னு நினைச்சிட்டு நிக்க கூடாது. புரியுதா? அதை பண்ணிடலாமா, இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு நிக்க கூடாது. தாயி இப்போ உடச்சு பேசிட்டா இருக்கிற தொழில் விட்டு போட்டு இல்ல, அது இருக்கவே இன்னும் சில தொழில ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாயம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன பட்டுப்புழு அந்த தொழில் ஆரம்பிக்கலாம். அந்த தொழில் ஆரம்பிச்சா 4 பணம் வாங்கிடலாம், கடனை உடைச்சிடலாம், சிக்கலை மீட்டுக்கலாம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அப்ப சொன்னா செய்யலாம், இல்லைன்னா விட்டுலாம் அப்படின்னு சொல்லி மனசுல வந்து நினைச்சிட்டு நிக்குது. அது அந்த தொழில் உனக்கு ஆகாதப்பா, நட்டமாய் போயிரு. இருக்கிறவங்க பேச்சு செய்யாத தலையில சமத்தி போயிருவாங்க. இருக்கிற பக்கத்திலேயே ஒரு வியாபார தொழில் காமிக்கிறாங்க. புரிஞ்சுதா? உனக்கு நல்ல தொழில், வளர்த்தல் இல்லாத தொழில், உட்கார்ந்த இடத்துல காசு பார்க்க தொழில் அமைச்சு பேர் வாங்கி தந்துடுற, அதை படிக்கிறது வரலாம். அதை போட்டு குழப்பிட்டு நிக்கிறியா? அடிமலா போப்பாகன்னு பாத்தியா? தாயி அல்லவாத வெட்டலான்னு பாக்குறாங்க, அவங்க ஆணி வேற வெட்டி காமிக்கிறாங்க. புரியுதா? தாயி எல்லாம் ஒண்ணு கூடி என்ன உன் பட்டி நிறக்கணிக்கு தகிரிமான் இல்ல. புரியுதா தாயி? அதெல்லாம் எந்த வகத்திலையும் சேதாரம் வராது, விட்டு போக மாட்டாங்க, எல்லாம் கூடி வெட்டுவாங்க. புடி இதை நீ போக்குவரத்து வச்சுட்டா வாகனம். இன்னொரு 30 நாளுக்குள்ளதான் இருக்குது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது பிடிச்சு இன்னைக்கு பறக்கிறதுக்கு அவன் நீயும் சேர்ந்து பொன்னாலும் சேர்ந்து ஆட்டம் கட்டி அவன் பாட்டுக்கு அவன் நம்மனு இருந்தா போட்டு உழப்பு உழப்பி இன்னைக்கு தொழில் அமையவோனே நான் இருக்கிற தொழில் எழுதி கொடுத்துட்டேன் இல்லையா? எழுதி கொடுத்துட்டேன். இந்த தொழில் அமையவோனே எனக்கு அரண்மனை அமையவோனே அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். கடற்கரையோரம் அமையுதாயா? கடற்கரையோரம் அமையுது, தகுந்தது மீளுது. போதுமா? பயப்படாத, கருப்ப நான் இருக்கிறேன். குஞ்சு குழந்தைங்க வந்து உள்ள போகுது. இன்னைக்கு படிக்க வச்சு பட்டம் வாங்கி வளர்த்த ஆளாக்கி இன்னைக்கு பதவி வாங்கி கொடுத்து இந்த பதவியில இன்னைக்கு அரண்மனையில் அமைச்சு தந்துடுறோம். போதுமா? இந்த புடிச்சுக்க. இதே மாதிரி குஞ்சு குழந்தையா வந்த போது பிடிச்சது இன்னமும் விட மாட்டேங்கிறான். அப்படியே பிடிச்சு வந்துட்டா அப்படின்ட்டா அட கோடீஸ்வர வாழ்க்கையை காமிச்சு கொள்ளங்க. போதுமா? ஒப்பம்பட்ட கஷ்டத்துக்கு அத்தனைக்கு உன்னால விட கொடுக்குறோம். போதுமா? நீ போக்குவரத்து ஏமாந்த குழப்ப பழைக்காத, கருத்ததெல்லாம் தனி நல்லா சொல்லி ஏமாந்து விட்டுறாத, குழப்பாரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இந்தாயா பத்திரமா வச்சுக்கோ. ரசம் சவாலுக்கு விட கொடுத்து என் பட்டி நிறக்க வைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இல்லையா? கையுட்டு போயிடுது. கை அதான் சொல்ற, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு ஏமாந்த போல பொழைச்சுடுதாயா? இன்னைக்கு கருவறுத்து வேடிக்கை பாட்டாங்க. இன்னைக்கு தனிமரமா நிக்குது, தோப்பானது. இதுக்கு மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்து நிக்கிறேன். விட்ட தொழில மீட்டு தட்டா இல்ல புது தொழில் அமைச்சு தட்டா அப்படி சொல்லு. பயப்படாத. நாங்க இருக்கிற நான் இருக்கிறனாயா, நான் இருக்கிற தகிரிமான் இல்ல. எப்படி கருவறுத்தாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னாடி உன்னை அரண்மனையில உட்கார வச்சு அலங்கரிச்சு காமிக்கிறனாயா. இது சத்திய வாக்கு. தலை நிமிர வச்சிருவேன். இது சத்திய வாக்கு. போ, நான் வர்றேன். போ. தங்கத்துக்கு கொஞ்சம் எல்லாம் காரியம் டான்ஸுமா நிக்குது. இதை நல்லபடியா நடத்தி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு தாயே அரண்மனைக்காரன் அமைகிறானாயா. புரிஞ்சுதா? அதெல்லாம் எந்த விதத்திலும் தடுமாறிட்டு நிக்க வேண்டாம். என்னடா தவணையாகுது, எங்கெங்கயோ போய் எங்கேயும் போய் காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படிலாம் கவலைப்பட்டு நிக்க வேண்டாம் தாயி. இந்த பாவத்துக்கு இருப்ப தாய் தாப்புமா நான் இருக்கிறேன். என்ற எல்லைக்குள்ள எல்லாருமே சாதாரணமா வந்து நிக்க முடியாதப்பா. புரிஞ்சுட்டியா? அதுக்கு நிக்கிறது அப்படின்னா என்னுடைய அனுமதி இருந்தா தான் உள்ள வர முடியும். உன்னை கூட்டு நிறுத்திட்டும் பாரு. கவலைப்படாத. சிலத மனசுல போட்டு குழப்பிட்டு நிக்கிற அந்த குழப்பத்துக்கு விட நான் தர்றேன். போதுமா? நீ நினைச்சபடியே தீர்த்து தரனாயா. பயப்பட வேண்டாம். ஒண்ணு. இரண்டாவது, இல்லத்துக்குள்ள சும சேர்ந்துட்டு நிக்குது. சுமையை விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. இந்த அமாவாசை இந்த கருப்பை திசை காமிக்கிறேன். அந்த திசையில போ. உன்ற காரியத்தை முடிச்சு போடலாம். அடியானுடைய இல்லத்துக்குள்ள இப்ப தெளிவு இல்லையா? இல்லையா?
சந்தனமும் ஜவ்வாதுமா வீசிட்டு இருந்த பட்டு இன்னைக்கு சூரவாசம் அடிக்குதாயா, உள்ள வந்துட்டு ஒடியாந்துட்டேன். புரியுதா? உன் எல்லைக்குள்ள வந்து பூந்துட்டு ஒடியாந்துட்டுனாயா சிலத இந்த அம்மாவை சென்னிக்கு அதை தூக்கிடுவேன். தூக்கிட்டு அப்படின்னா இப்ப வட்டி அத்தனை நீ பூத்து கொடுக்கும் நந்தவனமா மீட்டு தரும்போ அத்தனைக்கு நான் இருக்கிறேன். பிடிச்சிக்கோ, போக்குவரத்து இதை வச்சுக்கோ வாகனத்துக்கு.